ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். என்னால இத வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியல. இத வந்து எந்த ஒரு இதையும் வந்து ஒப்பிட முடியாது. 50 போலீஸ் வச்சு ஒரு கட்சி கூட்டத்தை நம்ம தான் நடத்திருக்கோம். ஒரு அதுலயும் 4 ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்கோம். 4 ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருக்கோம். அவ்வளவு கூட்ட நெரிசல்லையும் அவனுங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை இன்னைக்கு செஞ்சுட்டாங்க. அதான் உசுர வச்சு இப்படி விளையாடுறானுங்களே. உசுர வச்சு இப்படி அரசியல் பண்ணிதான் ஆகணுமா? எனக்கு ஒரு டவுட். இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்ப இங்க இருக்கவங்க, இந்த ஸ்பேஸ்ல இருக்கவங்க யாராவது கரூர்ல இருக்கவங்க இருக்கீங்களா இந்த ஸ்பேஸ்ல? தெரியல ப்ரோ, இருக்காங்களா என்னன்னு இல்ல. அவங்களால இப்போதைக்கு ஸ்பேஸ்ல வர முடியாது ப்ரோ. கூட்ட நெரிசல்ல இருந்து அவங்க போயிருக்க மாட்டாங்க. உண்மையாலே எனக்கெல்லாம் அப்படியே ஆடி போயிருச்சு. எப்படி வந்து அண்ணன் பேசி போனோன்னு அத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சு. உடனே செந்தில் பாலாஜி லைவ் போடுறான். அவன்லாம் ஒரு மனுஷன் ஜென்மம். ப்ரோ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ தளபதி பேசிட்டு போறாப்ல, அப்போ வந்து என்னன்னா வந்து பேஷண்ட்ஸ் அவங்க அந்த மயக்கமானவங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் செக் பண்ணிட்டு தான் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு நியூஸ் சொல்லுவாங்க. ஐ மீன் அந்த டெத் ஆச்சா இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பேஷண்ட்ஸை கொண்டு போய் அட்மிட் பண்ணும் போதே செந்தில் பாலாஜி எப்படி அங்க வந்தாரு? எனக்கு இதுதான் பெரிய டவுட்டா இருக்கு. அந்த பேஷண்ட்ஸை கொண்டு போய் அட்மிட் பண்ணும் போதே கரெக்டா அந்த டைமிங்ல செந்தில் பாலாஜி எப்படி போறாப்ல? இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு ப்ரோ. இல்ல, இது வந்து உயர்கட்ட விசாரணைக்கு போகணும். இது சும்மா விட மாட்டோம். இது வந்து அண்ணன் மேல பிளேம் பண்ணவே முடியாது. இல்ல நான் ஸ்பேஸ் சென்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸ்பேஸ் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. சாரி கேஸ், பாத்துக்கலாம்.